நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 1 லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8:30 இந்த போர் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பது தொடர்பான ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எல்லோருடைய கையிலும் எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ட்ரம்ப் எவ்வாறாவது இந்த போரை விட்டு விலக வேண்டும் என்று தற்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய அறிவிப்பு வெகு விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போர் 2-3 வாரங்கள் தொடரக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஏனெனில் அவ்வளவு தூரம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இழந்து கொண்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளும் பெரும் அழிவில் தற்பொழுது விழுந்திருக்கின்றன. இப்பொழுது கட்டார், இஸ்ரேல், குவைத் மீது தொடர்ச்சியான தாக்குதல். கட்டார் எண்ணெய் டேங்க் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குவைத்தினுடைய விமான நிலையத்தின் எண்ணெய் டேங்க் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது மிகப்பெரிய ஒரு அழிவை தொடர்ச்சியாக ஏற்படுத்தும் என்று ராணுவ ஆய்வாளர்கள் தொடர்ந்து குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஈரானிலிருந்து ஏவப்பட்ட பல ஏவுகணைகள் கட்டாரின் கடல் எல்லைக்குள் இருந்த எண்ணெய் கப்பலை தாக்கியதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அடுத்தது, ஈரானிய தாக்குதலால் தனது சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள மிகப்பெரிய எரிபொருள் தாங்கி தாக்கப்பட்டிருக்கிறது என்று குவைத் தெரிவித்திருக்கிறது. அங்கு மிக பெரும் தீ பரவி இருக்கிறது. ஆகவே குவைத் விமான நிலையமே தற்பொழுது முடங்கி போயிருக்கிறது. கட்டார் விமான நிலையம் முடங்கி போயிருக்கிறது. கட்டார் தன்னுடைய விமானங்களை வேறு வேறு நாடுகளுக்கு அனுப்பி பாதுகாத்து வைத்திருக்கிறது. இங்கே லண்டனிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கட்டார் விமானங்கள் வந்து இங்கே பார்க் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த போரை முடிவு கொண்டு வர ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும், இந்த மோதல் 2 முதல் 3 வாரங்களில் முடிவுக்கு வரும் என்றும் ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல இருக்கின்றார் என்று வெள்ளை மாளிகை சொல்கின்றது. அது தொடர்பான விரிவான விவரங்களை தொடர்ந்து பார்ப்போம். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும், வாஷிங்டனிடமிருந்து தனக்கு செய்திகள் வந்த போதிலும் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அல் ஜசீராவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் கத்தாரின் கடல் எல்லைக்குள் இருந்த எண்ணெய் கப்பலை தாக்கியதாக இன்று கட்டார் அறிவித்ததோடு இந்த இந்த அராக்சியினுடைய இன்டர்வியூ ஒரு முக்கியமான இன்டர்வியூவாக இருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வர ஈரானோடு ஒப்பந்தம் செய்ய வேண்டுமா இல்லையா என்பது ஒரு ஈகோ நிலைமையில வந்து ட்ரம்ப் தற்பொழுது வந்திருக்கின்றார். ஒப்பந்தம் செய்து வெளியில வாரதா, ஒப்பந்தம் செய்யாமல் வெளியில வாரதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும், வாஷிங்டனிலிருந்து தனக்கு செய்திகள் வந்த போதிலும் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற போருக்கு மத்தியில் அதிபர் டொனால்டு டிரம்பின் உயர்மட்ட தூதுவர் ஸ்டீவ் விட்காஃபுடன் நேரடி தொடர்பில் இருந்ததை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்று அளித்த பிரத்யேக நேர்காணலில், ஜசீராவுக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் பேச்சுவார்த்தைகள் குறித்த முக்கியத்துவத்தை அவர் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. போர் முடிந்த பிறகு அமைதி காலத்தில் உலகின் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு கடந்து செல்கின்ற முக்கிய நீர்வழியான ஹோர்முஸ் நீரிணையின் எதிர்காலம் குறித்தும், சாத்தியமான அமெரிக்க தரைவழி படையெடுப்புக்கான ஈரானிய தயாரிப்புகள் குறித்தும் ஆராய்ச்சி சொன்னார். விட்காஃபுடன் பேசப்பட்டது உண்மை, ஆனால் அது பேச்சுவார்த்தைகள் அல்ல. அது வளமையாக வெளிநாட்டு அமைச்சர்கள் பேசுவது, வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பேசுகின்ற போல பேசினது என்றும், ஆனால் அது வந்து பேச்சுவார்த்தைகள் இல்லை, அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய மோதலின் பொழுது உலகெங்கிலும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான ட்ரம்பின் நம்பிக்கைக்குரிய தூதுவரான விட்காஃபுடன் உரையாடியதை அராச்சி இன்றும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். முன்பு போலவே தான் விட்காஃபோடு நேரடியாக செய்திகளை பெறுகின்றேன் என்றும், பேச்சுவார்த்தைகளில் இருக்கின்றோம் என்பதற்கு இது அர்த்தமில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஈரானில் உள்ள எந்த ஒரு தரப்புடனும் பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை. அனைத்து செய்திகளும் வெளியுறவு அமைச்சகம் மூலமாகவே அனுப்பப்படுகின்றன என்று ஆராய்ச்சி வந்து இந்த நேர்காணலில் குறிப்பிட்டார். மேலும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இடையே தகவல் தொடர்புகள் இருக்கின்றன என்று அவர் கூறினார். ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் பராக் ஒபாமா கால அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து வாஷிங்டன் விலகிய முடிவை அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் தங்களுக்கு ஒருபோதும் நல்ல அனுபவம் இருந்ததில்லை, வெறுப்பான அனுபவம் தான் இருந்தது என்று ஆராய்ச்சி சொன்னார். கடந்த 9 மாதங்களாக ட்ரம்ப் நிர்வாகத்தோடு நடந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது அமெரிக்கா ஈரானை 2 முறை தாக்கியிருக்கிறது. ஜூன் மாதம் 2025 பிப்ரவரி 2026 இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்கிறது. தற்போதைய போரின் பொழுதும் இரு தரப்பினருக்கும் இடையேயான மத்தியஸ்தரான ஓமான் தெஹ்ரானுடன் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஒரு திருப்பு முனையில் இருப்பதாக கூறியிருந்த நேரத்தில் இந்த தாக்குதல் திடீரென்று நடந்திருக்கிறது.
அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் எந்த பலனையும் தரும் என்பதில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் இந்த நம்பிக்கை ஜீரோவாகத்தான் இருக்கிறது என்றும் ஆராய்ச்சி தெரிவித்திருக்கின்றார். தாங்கள் நேர்மையை காணவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சமீப நாட்களாக ஆராய்ச்சிக்கும் விட்காஃபுக்கும் இடையிலான தொடர்புகளுக்கு பாகிஸ்தான் வழிவகுத்திருக்கிறது. இந்த நிகழ்வுகளுக்கு நெருக்கமான அதிகாரிகள் இருந்திருக்கின்றார்கள் என்று அல் ஜசீராவிடம் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் முயற்சியாக கடந்த வார இறுதியிலே சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி, பாகிஸ்தான் ஆகியவை பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றன. இந்த முயற்சிகளுக்கு சீனாவின் ஆதரவை பெறுவதற்காக பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் தார் செவ்வாய்க்கிழமை அன்று பீஜிங்க்கு சென்றிருக்கிறார். இதற்கிடையில் இந்த ஹோர்முஸ் நீரிணை ஒரு அமைதியான நீர்வழியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். எங்களோடு போரில் ஈடுபட்டுள்ளவர்களின் கப்பல்களுக்கு மட்டுமே இந்த நீரிணை மூடப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் போகலாம், ஆனால் காசு கட்டிட்டு போக வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் மீது தரைவழி படையெடுப்பு நடத்துவதற்கான திட்டங்களை பென்டகன் தயாரித்து வந்தாலும் அது நடக்காது என்று ஆராய்ச்சி தற்பொழுது நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் சந்தைகளை உலுக்கியுள்ள இந்த மோதல் தொடர்பாக ஜனாதிபதிக்கு ட்ரம்புக்கு அதிகரித்து வருகின்ற பொறுமையின்மையின் மிக வலுவான அறிகுறியாக சமாதான ஒப்பந்தம் வருகிறதோ இல்லையோ, ஈரானுடனான தனது போரை 2 வாரங்களுக்குள் அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் என்று தற்பொழுது ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஒப்பந்தம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நாங்கள் வெளியேறுவோம், அது ஒரு பொருட்டான விஷயம் அல்ல என்று ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே அதற்கு முன்பே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பிருந்த காலத்தில் 2 அல்லது 3 வாரங்களுக்கு ஒப்பந்தம் வருகின்ற நேரத்திலே திடீரென்று இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. இது மிகப்பெரிய அழிவை தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது உலகம் முழுவதிலும். 1 மாதத்துக்கு முன்பு போர் ஆரம்பித்ததிலிருந்து அதன் மிக உயர்ந்த நிலைக்கு அருகில் சர்வதேச எண்ணெய் அளவுகோலான பிரெண்ட் ஒரு பீப்பாய்க்கு $118.35 என்ற அளவில் நிலை பெற்ற சில மணி நேரங்களுக்கு பிறகு வெள்ளை மாளிகை நிகழ்விலே அதிபரின் இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றன. பேச்சுவார்த்தை இருக்கோ இல்லையோ, நாங்கள் வெளியேற போகின்றோம் என்று. தற்பொழுது 5வது வாரத்தில் இருக்கின்ற இந்த மோதல் ஒரு உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை தூண்டி இருக்கிறது. இது ஒரு புதிய பணவீக்க அலையை தூண்டி இருக்கிறது. நவம்பர் மாத இடைக்கால தேர்தல்களுக்கு முன்பு ஒரு கடுமையான வாழ்க்கை செலவு நெருக்கடியை தன்னால் ஒழிக்க முடியும் என்று அமெரிக்கர்களை நம்ப வைக்கும் ட்ரம்பின் நம்பிக்கையையும் சிதைத்திருக்கிறது. அமெரிக்கர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். எனவே இந்த போர் ஏற்கனவே அமெரிக்க நுகர்வோர் மற்றும் வணிகங்கள் மீது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அமெரிக்காவில் பெட்ரோல் நிலையங்களில் ஒரு கலனுக்கான சராசரி விலை 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக $4 தொட்டிருக்கிறது. தொழில்துறையின் உயிர்நாடியாக விளங்கும் டீசலின் விலை ஒரு கலனுக்கு கிட்டத்தட்ட $5.50 உயர்ந்திருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வெள்ளை மாளிகை மீது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன. ஆனால் பென்டகன் என்ன சொல்வது, மத்திய கிழக்கில் தனது படைகளை குவிக்கிறது. இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. தற்பொழுது போரில் இருந்து வெளியே வர வேண்டும் என்ற நெருக்கடியை கொடுக்கிறது. ட்ரம்ப் சொல்றார், ராணுவ மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு அங்குள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தகர்க்க விரும்புகின்றேன் என்று சொல்கின்றார். ஆனால் அவரால் தகர்க்க முடியாது என்றே ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஃபாக்ஸ் நியூஸுடன் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெஹ்ரானை சந்திப்பதற்கான சாத்தியம் நீடிப்பதாக தெரிவித்தார். தெஹ்ரானோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம், எப்போதாவது ஒரு கட்டத்தில் நேரடி சந்திப்புக்கான சாத்தியம் இருக்கிறது, நாங்கள் அதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மார்க்கோ ரூபியோ. ஆனால் தெஹ்ரான் சொல்கிறது இல்லை, நீங்க ஏமாற்றுக்காரர்கள், உங்களோடு நாங்கள் சந்திக்க முடியாது என்று சொல்கின்றார்கள். அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் நிகழாது என்ற உத்தரவாதம் கிடைத்தால் மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டு வர தனது நாடு தயாராக இருப்பதாக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். பெசஸ்கியன் சொன்னார், வால் ஸ்ட்ரீட் பங்குகளில் ஒரு கூர்மையான பெசஸ்கியன் சொன்னதன் பிறகு வால் ஸ்ட்ரீட் பங்குகளில் ஒரு ஏற்றத்திற்கு வித்திட்டன. ஆனால் சில வர்த்தகர்கள் தாங்கள் முன்பு எதிர்பார்த்ததை விட போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று தற்பொழுது பந்தயம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் வர்த்தகர்கள். இருப்பினும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் என்ன சொல்றார், ஈரானில் தரைப்படை வீரர்களை அனுப்புவதை நிராகரிக்க மறுத்துவிட்டார். ஒருவேளை தரைப்படை இறங்கலாம் என்றார். நீங்கள் அதை செய்ய தயாராக இருக்கிறீர்களா இல்லையா என்பது தொடர்பாக முழுமையாக கணிக்க முடியாதவராக பீட் ஹெக்ஸத் இருக்கிறார். ஏனெனில் அவ்வளவு அடி ஈரானிடமிருந்து விழுந்து கொண்டிருக்கிறது. தரைப்படை போனால் மிகப்பெரிய மரணங்கள் நிகழும் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு ஈரானுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியை அதிபர் காலக்கெடுவாக நிர்ணயித்தார்.
அதன் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது பேரழிவுகரமான தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரித்தார். 15 அம்ச சமாதான திட்டத்தை தெஹ்ரான் நிராகரித்தாலும் 2 நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் 3ஆம் தரப்பினர் மூலமாக தொடர்கின்றன என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஈரானுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கான ட்ரம்ப் நிர்வாகத்தின் காரணம் இந்த மோதல் முழுவதும் தற்பொழுது மாறிக்கொண்டே இருக்கிறது. இதனால் அமெரிக்கா பின்வாங்குவதற்கு முன்பு என்ன சாதிக்க வேண்டும் என்பது குறித்து முதலீட்டாளர்கள் ஒரு நிச்சய தன்மையில் இருக்கிறார்கள். தெஹ்ரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பதே தனது ஒரே குறிக்கோள் என்று ட்ரம்ப் சொன்னார். பிறகு சொன்னார், ஓகே, அந்த அணு ஆயுதங்கள் எல்லாம் புதைந்து விட்டன என்று அவர் குறிப்பிடுகின்றார். போரின் காலத்தை விளக்கிய அவர் ஈரானின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு மிகவும் வலிமையான ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்க முயன்றதாகவும் அதன் விளைவாக அந்த நாட்டின் அணுசக்தி திட்டத்தின் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் சாத்தியமற்றதாகிவிடும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஈரான் மீதான அமெரிக்க போரினால் தான் இறுகிவிட்டேன் என்ற விஷயத்தை அவர் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ட்ரம்ப். இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனையில் ஈரான் மீதான ஒரு மாத போரினால் அரபு நாடுகளுக்கு எவ்வளவு தெரியுமா? $194 பில்லியன் வரை இழப்பு என்று UNDP ஐநா வளர்ச்சி திட்டம் இன்று அறிவித்திருக்கிறது. இது தேவையில்லாத இழப்பு. $194 பில்லியன் இழப்பு. எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டார்கள் ஈரான். ஆனால் இது குறுகிய காலத்துல இருந்தாலும் தீவிரமானதாக இருக்கிறது. சூடான், யமன் மற்றும் லெபனான் போன்ற நாடுகளில் வறுமை விகிதங்கள் அதிகரித்து வருகின்றன. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரும் மத்திய கிழக்கு முழுவதிலும் அதன் தொடர் விளைவுகளும் அரபு நாடுகளில் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கின்றன. மேலும் மில்லியன் கணக்கான மக்கள் வறுமையில் தள்ளப்படுவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்ட பற்றாக்குறையால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் எதிர்கால விலை 4.7% உயரப் போகிறது. இப்பொழுது $118 இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னும் அதிகரிக்கப் போகிறது. இந்த சண்டை நாளை நிறுத்தப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏனெனில் தாமதத்தின் ஒவ்வொரு நாளும் உலக பொருளாதாரத்தில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அல் தாரி அச்சப்படுத்தி இருக்கின்றார் உலகை. எவ்வாறாவது சண்டை நாளை நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையை போலவே நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இந்த சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எல்லோருடைய அபாவாகவும் இருக்கிறது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். நன்றி நண்பர்களே.